الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة صدق الله العلي العليم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم انظروا إلى من هو أسفل منكم لا تنظروا إلى من هو فوقكم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தானது. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்தவர்கள், வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத பெரும் கருணை இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் என்று நிலவரத்துமாக. ஆமீன். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாமெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் கூறும் வழி என்னவென்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுவான். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த நிம்மதியான வாழ்க்கையை நாம் தேடி அடைகிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனிடத்தில் நிம்மதி இல்லாவிட்டால் அந்த செல்வம் இருந்தும் பலன் கிடையாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான், ஆனால் அதில் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தன் திருமறையை அருமையாக சொல்லுவான். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى என்று சொல்லுவார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல அமல்களை யார் செய்கிறார்களோ வஹுவ முஃமினுன், அவர் ஈமானுடையவராக இருக்க வேண்டும். அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல அமல்களை செய்யும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுவான், ஃபலனுஹியன்னஹு
அதற்கடுத்து அல்லாஹ் தன்னை திருமறையை சொல்லியிருப்பான். எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் எல்லா காரியங்களையும். என்னுடைய வாழ்க்கையில் என்னங்க இப்படி சோதனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுவான். குல் நபியை சொல்லுங்கள், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார். அன்பிற்குரிய அவர்களே, எங்களை ஒருபொழுதும் அடையாது இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு நடக்காது, வேறு ஒன்றும் எங்களை அடையாது, வேறொன்றும் எங்களை செய்துவிட முடியாது என்கின்ற வாசகம் ஒவ்வொரு மனிதனும் சொல்ல வேண்டும். அவனே எங்களுக்கு எஜமானன், அவனே எங்களின் பாதுகாவல் என்று அல்லாஹுவை ஒவ்வொரு மனிதர்களும் சொல்ல வேண்டும். அல்லாஹுவின் மீது முஹ்மின்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் மீது சார்ந்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்து விட வேண்டும்? பொறுப்பு சாட்டி விட வேண்டும். இறைவா, நீ பார்த்துக்கொள், என்னுடைய காரியம் இது நல்ல முறையில் நடக்க வேண்டும், உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். முதல் விஷயம் ஈமானும் இருக்க வேண்டும், நல்ல அமல்களும் இருக்க வேண்டும். இரண்டாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். வேற எதுவும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு நடக்கும், அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதினானோ அதுதான் நடக்கும், வேற ஒன்றும் எங்களை ஒரு பொழுதும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னா பொறுமை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுவான், இந்த சோதனை என்பது எல்லோருக்கும் தான், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சோதனை இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் அருமையாக சொல்வான், வலநபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்பதற்காக வேண்டி விஷயின் ஏதாவது ஒன்றை கொண்டு நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த சோதனை என்பது எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதுதான். அப்ப அல்லாஹ் சோதனையை சொல்லி காட்டிவிட்டு அந்த சோதனை ஏற்படும் பொழுது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகிறார். பல நபுல் ஒன்றக்கும் விஷயம், ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். விஷயம் அதாவது ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நபுல் ஒன்றக்கும் விஷயம் மினல் கௌஃபி, பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். வல் ஜூஇ, பசியை கொண்டு நாம் சோதிப்போம். வலக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதாவது செல்வங்களை குறைப்பதை கொண்டு, அதை போன்று ஒரு மனிதனுடைய இறப்பை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். ஒரு குடும்பத்தில் உங்களுடைய இழப்பு ஏற்படலாம், அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். விவசாயத்தில் அந்த விடத்தில் ஏற்படுவதில் குறைவு ஏற்படுவதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இதுவெல்லாம் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு இதில் நற்செய்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். அப்ப எந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்போ மூணு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. முதல்ல ஈமான் இருக்க வேண்டும், நல்ல அமலும் இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது, பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று தன்மைகளும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கை இந்த மனிதனுக்கு கிடைக்கும். அடுத்து அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில் சொல்லுவான், இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருப்பதற்கு காரணம் அந்தந்த மனிதர்கள் தான். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் வரலாற்றோடு சொல்லி காட்டுவார். இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு இறைவன் எதை தந்தானோ அதை நிறைவாக எண்ணி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு அல்லாஹ் குர்ஆனில் அருமையாக சொல்வான்,
ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஷைத்தானை வச்சு அல்லாஹ் சொல்றான் படிப்பறை. ஷைத்தானை உதாரணமாக காட்டுகிறான் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, ஷைத்தான் எதனால் ரஜீமாக ஆக்கப்பட்டான்? ஷைத்தானை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருந்தார். அந்த ஷைத்தானை ரஜீம் என்று கியாமத் நாள் வரைக்கும் எல்லோரும் சொல்லுகிறோம். அதற்கு காரணம் யார் அப்படின்னா ஷைத்தான். ஷைத்தானுடைய அந்த வார்த்தைகள், ஷைத்தானுடைய அந்த பொறாமை. அப்போ பொறாமையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்மிடத்துல பொறாமை இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. நாம் பிறரை பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா பொறாமப்படக்கூடாது. இறைவன் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு நிம்மதியாக வாழ நாம் நினைக்க வேண்டும். இறைவன் கொடுத்ததில் நாம் பொறாமப்பட்டோம் அப்படின்னா நமக்கு இருப்பதும் இல்லாம போயிடும். அப்போ அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கால ஷைத்தான் சொன்னான், அன கைரும் மின்ஹு, அவரை விடவும் நான் சிறந்தவன். அவரை விடவும் நான் சிறந்தவன் அப்படின்னா யாரை விடவும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்களை விடவும் நான் சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது மட்டும் இல்லாம ஏன் சிறந்தவன் அப்படிங்கிறதை அல்லாஹ் சொல்றான் ஷைத்தான். خلقتني من النار خلقتني من نار, நெருப்பிலிருந்து என்னை நீ படைத்தாய். وخلقته, அவரை நீ படைத்தாய். من طين, கரிமண்ணால படைச்ச. இப்ப அல்லாஹ் ஷைத்தான் என்ன சொல்றான்? நான் தான் சிறந்தவன் அவரை விடவும். ஏன் அப்படின்னா என்ன நெருப்பால நீ படைச்ச, அவரை எதால படைச்ச? களிமண்ணால் படைத்தாய் என்று என்ன செய்தான் ஷைத்தான்? அந்த இடத்தில் பெருமை அளித்தான். பொறாமையின் காரணமாக, பொறாமையின் வெளிப்பாடு. தனக்கு கிடைக்காத ஒன்று பிறருக்கு கிடைக்கும் பொழுது ஷைத்தான் அங்கு பொறாமைப்பட்டதுடைய விளைவு இந்த வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்லாமல் பெருமை அளித்தான் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப அன்பிற்குரியவர்களே, பெருமையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பொறாமையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவன் ஷைத்தான் என்ன செய்யல? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜ்தாக்களை செய்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்ன? அல்லாஹ் சொன்னா, நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தவர்களுக்கு நீ சஜ்தா செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இதற்கு ஷைத்தான் மாறு செய்தான். காரணம் என்ன? பொறாமை. அதான் அவனுடைய வார்த்தைகளே தெரிகிறது. அவரையோடும் நான் பெரியவன், எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை அந்த ஆளுக்கு போய் செய்யல அப்படின்னு என்ன செய்யறது? இருக்க கண்ணியத்தையும் இழப்பது. இதுதான் ஷைத்தான் இருக்கக்கூடிய கண்ணியத்தை எப்படி இழந்தான் அப்படின்னா இதுதான். நான் தான் சிறந்தவன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே மாதிரி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கடுத்து மனிதர்களுக்கு மத்தியிலும் அந்த சிந்தனை வந்துவிட்டது. இதற்கும் அல்லாஹ் வரலாற்றை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இரு மகன்கள் ஹாபில் காபில், இந்த இருவருக்கும் மத்தியில் ஒரு சின்ன பொறாமை. ஒருத்தர் மேல அண்ணன் தம்பி தான், அவர்கள் இருவருக்குள் பொறாமை ஏற்பட்டது. அதை அல்லாஹ் அருமையாக சொல்லி காட்டுவான். அவனுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு அவனுடைய மனம் தூண்டியது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் தூண்டியது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவன் மனம் தூண்டியது, அவனை கொலை செய்து விட்டான். நஷ்டவாளிகளிலிருந்தும் பேரிழப்பிற்கு உள்ளானவர்களிலிருந்தும் அந்த சகோதரர்களில் இருவரில் ஒருவர் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். முதல்ல கொலை செஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்களில் இருவர் ஒருவர் சகோதரரை கொலை செய்தார். காரணம் என்ன? பொறாமை. தன்னை விடவும், தனக்கு கிடைக்கக்கூடியதை விடவும் இவருக்கு சிறந்தது கிடைக்கிறதே என்கின்ற பொறாமை. அந்த பொறாமையுடைய விளைவு என்ன செய்தது? தன் உடன் பிறந்த சகோதரனையே கொலை செய்ய தூண்டியது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, பொறாமை என்பது ஒரு மனிதனை கொலை செய்யவும் தூண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதனால இறைவன் நமக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். சரி, அவர் கொலை செஞ்சார், இவருக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிட்டா. ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பொறாமப்பட்டான், அவனுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைந்ததா? இல்லை, சிறப்பான ஒன்று அமையாது. இறைவன் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கினால் நிச்சயமாக சிறந்தது கிடைக்கும். ஆனால் இறைவன் கொடுத்ததில் ஒரு மனிதன் பொறாமை அடைந்தான் என்று சொன்னால்
இருக்கிறது கூட்டுக்கிட்டு போயிடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கிறது இல்லாம போயிடும். அதனால நமக்கு இறைவன் எதை கொடுத்தாலும் அதை கொண்டு நம்ம போதுமாய்க்கணும். பிறரை பார்த்து நாம் பொறாமைப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்வார்கள், என்னைக்குமே நமக்கு கீழே இருக்கவங்களை பார்க்கணுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், அதாவது நீங்கள் பாருங்கள், ஒருவனின் பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டும். ஹுவ, அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அஸ்ஃபல மின்கும், உங்களிலிருந்தும் கீழ் இருக்கக்கூடியவன், அதாவது தகுதியால் அந்தஸ்தால் கீழே இருப்பவர்களை பார்க்க வேண்டும். நம்மை விடவும் வறுமையில் இருப்பவர்களை பார்க்க வேண்டும். நம்மை விடவும் செல்வ செழிப்பாக இருப்பவர்களை பார்க்கக்கூடாது. நம்மை விடவும் சந்தோஷமாக இருப்பவர்களை பார்க்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளை மட்டுமே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம பிறரை என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அல்லாஹ் கொடுத்த அருளை நாம் மறந்து விடுவோம். அல்லாஹ் நமக்கு என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் நாம் மறந்து விடுவோம். அந்த சிந்தனை நமக்குள் வந்துவிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு கீழே இருக்கவங்கள பாருங்க அப்படின்னா. பைக்கில் போறவர் காரில் போறவர் பார்க்கக்கூடாது, சைக்கிள்ல போறவரை பார்க்கணும். சைக்கிள்ல போறவர் பைக்கில் போறவரை பார்க்கக்கூடாது, நடந்து போறவரை பார்க்கணும். நடந்து போறவரை என்ன செய்யக்கூடாது, சைக்கிள்ல போறவரை பார்க்கக்கூடாது. செருப்பில் காலில் செருப்பு இல்லாமல் நடப்பவரை பார்க்க வேண்டும். செருப்பில் கால் அணிந்திருக்கக்கூடிய மனிதன் யாரை பார்க்க வேண்டும், சாதாரணமாக நடந்து செல்பவனை பார்க்கக்கூடாது. அவன் யாரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது கால் இல்லாதவர்களை பார்க்க வேண்டும், அதாவது மாற்றுத்திறனாளிகளை பார்க்க வேண்டும். இப்படி நமக்கு கீழே இருக்கவங்களை நம்ம நினைச்சு பார்க்கணுமே தவிர என்னைக்குமே மேல இருக்கவங்க நினைச்சு பார்க்க கூடாது. அப்படி நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, இறைவன் கொடுத்த அருளை நாம் மறந்து விடுவோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒருவரின் பக்கம் நீங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது அப்படிம்பாங்க. இப்படி பார்ப்போம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா இந்த பொறாமை, இந்த ஹஸது, குரோதம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். அதனால் நாம் அவைகளிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படின்னா அல்லாஹ்வே சொல்றான், வஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்க கேளுங்க, மின் பகுதிஹி, அவருடைய அருட்கொடைகளிலிருந்து நீங்க கேட்டு பெறுங்கள் அப்படிங்கிறான். நமக்கு செல்வம் வேண்டுமா, நமக்கு அறிவு ஆற்றல் வேண்டுமா, கல்வியில முன்னேற்றம் வேண்டுமா, எந்த முன்னேற்றம் வேண்டும் என்றாலும் நீங்கள் கேட்டு பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய அருட்கொடையிலிருந்து நீங்கள் கேட்டு பெறுங்கள் என்பதாக அல்லாஹ்வை அருமையாக சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் சற்று சிந்திக்க வேண்டும். லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யாரும் யாரின் மீதும் பொறாமை கொண்டவர்களாக இருக்கவில்லை. எந்த அடிப்படையில் என்று சொன்னால் லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், நமக்குலாம் தெரியும், 1 லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது. அது நபிமார்களையும் சரி சஹாபாக்களையும் சரி இத்தனை நபர்கள் தான் என்று நாம் குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது. 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இன்றும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் சுவனவாசிகள் என்று சொன்னார்களே, அந்த இடத்துல சஹாபாக்கள் பொறாமைப்பட்டார்களா? என்னை விடவும் அவன் எப்படி சிறந்தவனாக இருக்க முடியும்? நானும் இந்த போரில் கலந்திருக்கிறேன், அந்த போர்ல கலந்திருக்கிறேன், இஸ்லாத்திற்காக வேண்டி இத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு எந்த சாமியாவது சொன்னார்கள் என்று வரலாறு இருக்கிறதா? நாம் எடுத்து பார்க்க முடியுமா? இருக்கத்தான் செய்கிறதா? எடுத்து காட்ட முடியுமா? இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னாங்க 10 சஹாபாக்கள். அந்த 10 சஹாபாக்களும் சுவனத்திற்கு உரித்தாக்கப்பட்டவர்கள். மற்றவர்கள் எல்லாம் இல்லையா என்று நாம் கேட்கலாம். அந்த 10 சஹாபாக்களும் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன
கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்பது எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் அவர்களுக்கு இந்த சிறப்பு என்று சொன்னால், அன்பிற்குரித்தார்களே, அவர்களுக்கு மத்தியில் பொறாமை கிடையாது, குரோதம் கிடையாது, போர் சொல்லுதல் கிடையாது, எந்த ஒரு தவறான விஷயங்களும் கிடையாது. அதனால்தான் அவர்களை இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் பேசப்படுவார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறாமைப்படுவதை விட்டு நாம் கலந்து கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இஸ்லாம் எந்த வழியை காட்டி தந்ததோ அந்த வழியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு வல்லோன் அல்லாஹ் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.